இப்போ 2-3 டேஸாக இப்படியான மெசேஜ்கள் அடிக்கடி என் ஃபோனுக்கு வந்துட்டு இருக்குது. இது என்னன்னு சொல்லி பார்த்தா இது ஒரு ஃபேக் நியூஸ். அடுத்த இதில் மூலமாக நிறைய உங்களுக்கான த்ரெட்டும் அதிகமாக இருக்குது. இப்போய காலத்தில் யார் இந்த லிங்கை எடுத்து ஓப்பன் பண்ணி அதில் கேட்குற எல்லா கொஷன்ஸுக்கும் ஆன்சர் பண்ணி லாஸ்ட்டாக அவங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸையும் கொடுத்து நீங்களே உங்களோட அக்கௌண்ட்ஸில் இருக்கிற சல்லியை இன்னொருத்தருக்கு எடுக்கிறதுக்காகவும் இல்லாட்டி உங்களோட ஃபோனை அவங்க ஹேக் பண்ணி ஃபோனுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க பார்க்குறதுக்கும் வழி அமைச்சு கொடுக்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படியான லிங்க்கள் வந்தால் முதல்ல ஓப்பன் பண்ணாதீங்க. ரெண்டாவது அப்படியான லிங்க்கை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது என்ன லிங்க்னு சொல்லி லிங்க் கொண்டு வந்து இது கூட்டாளி தானே அனுப்பிக்கிறா. ஸோ அதில் நான் என்ன செய்வேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவளுக்கு போய்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அதுக்குள்ளே போய்த்து பார்ப்பாங்க. நல்லா இது இன்ட்ரெஸ்ட் ஆகிது, டயலாக்லேருந்து வந்து இது பிஓசிலேருந்து வந்து பீப்புள்ஸ்லேருந்து வந்து இது காசு எடுக்க போகுது. எனவே என்ன செய்வாங்க, சந்தோஷத்தில் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. கடைசியில் என்ன, அவங்களோட ஃபோனை ஹேக் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அவங்களோட ஃபோனில் இருக்கிற கேலரியில் இருக்கிற அவ்வளோ ஃபோட்டோஸையும் அவங்க எடுப்பாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்வாங்க, நீங்கள் இத்தனை 1000 ரூபாய் காசு தந்தா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு டிசைனில் நாங்கள் எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோஸில் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், நெட்டில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காசு பறிக்கக்கூடிய சிச்சுவேஷனும் இப்போ உருவாயிருக்கு. இதெல்லாம் சர்வசாதாரணமாக இப்போ இலங்கையில் நடந்துட்டு இருக்குது. வெளிநாடு தூர போகிறதில்ல, சர்வசாதாரணமாக இலங்கையில் இதெல்லாம் ஈஸியாக நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமாக அடுத்தபடியான பிரச்சனையிலேருந்து அவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு வழி செய்யுங்க. நன்றி.